நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நெகேமியா முற்றிலும் தேவனை சார்ந்து வாழும் பழக்கமுடைய மனிதன். எந்த ஒன்றையும் ஜெபத்தின் மூலமாகவே சாதிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று நம்புகின்றவன். அதே வேளையில் அவன் செயல்படும் மனிதனாக இருந்தான். ஆம், ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் பாபிலோன் அரண்மனையில் தங்கியிருந்தால் போதும் என்று எண்ணவில்லை. இடிந்து கிடக்கும் எருசலேமின் அலங்கங்கள் தானாக எழுந்துவிடும் என்றும் அவன் எண்ணவில்லை. தேவ கிருபையை சார்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் விசுவாசத்தோடு செயல்படவும் ஆயத்தப்பட்டான். சோதனைகள் வந்த வேளையிலும் நான் கட்டாவிட்டால் யார் கட்டுவது என்ற உணர்வோடு கடுமையாக உழைத்து காரியங்களை நிறைவேற்றினான். அத்தகைய செயல்படும் ஆர்வத்தையும் வாஞ்சையையும் தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதித்து காரியங்கள் வாய்க்கும்படி செய்தார். இன்றைக்கு எல்லாம் என்னுடைய உழைப்பைத்தான் சார்ந்திருக்கிறது என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றோமா? அல்லது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று எண்ணி ஆக்கப்பூர்வமாக செயல்படாதவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அதாவது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நியாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அதாவது, தேவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் செயல்படாமல் இருந்தால் எதையும் அடைய முடியாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் செயல்பாடோடு இருக்கும் போதுதான் அது ஜெயத்தை கட்டளையிடும். அதனை உணர்ந்து நாம் வாழும்போது தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.